यः कुरूणाम् अधिपस्य पालनीं प्रजासु वृत्तिं यमयुङ्क्त वेदितुं सवर्णलिङ्गी विदितः समायदौ யுதிஷ்டிரம் துவைத்தவனே வனேச்சரः. ஸோ போன கிளாஸில் நம்ம வந்து உபகாரம் ஆயத்தையே பிருஷம் பிரசவ கர்மபலஸ்ய பூரிணः அனபாயி நிபர்ஹணம் த்விஷாம் ந திதிக்ஷா சமமஸ்தி சாதனம். பொறுமைக்கு சமமான ஒரு சாதனம் கிடையாது அப்படின்னு யுதிஷ்டிரர் வந்து சொல்றார் பீமனுக்கு. அதனால பொறுமையை கடைப்பிடி அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா அவனுக்கு உபதேசத்தை பண்ணிட்டு இருக்கார். படிக்கிறீங்களா சுபஸ்ரீ? படிக்கிறேன். பிரணதி பிரவணான் விஹாய நஹ சஹஜ ஸ்நேக நிபத்த சேதசஹ பிரணமந்தி சதா சுயோதனம் பிரதமே மானபிருதாம்ன விஷ்ணயः. ஸோ பிரணதி பிரவணான்னு ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த விஷ்ணயः இருக்கா இல்லையா, விஷ்ணி வம்சத்துல வந்தவா, விஷ்ணேகே அப்பத்தியம் புமாம்சா விஷ்ணயः, இல்லைன்னா விஷ்ணி கோத்திரத்துல பிறந்த யாதவர்கள். அவ வந்து என்ன அப்படின்னா, சுயோதனம் சதான பிரணமந்தி, எக்காரணத்திலையும் எந்த காலத்திலையும் சுயோதனம் அந்த துரியோதனனை சதான பிரணமந்தி, அவனுக்கு நமஸ்காரம் பண்ண மாட்டான்னா தே வில் நாட் ஃபால் இன் டு ஹிஸ் கேம்ப். அவன் சைடு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா, சஹஜ நிபத்த சேதசா சஹஜாயத்தே இது சஹஜா, கூடையே பிறந்ததுனால தெர் இஸ் சம் இந்த கரெக்ஷன் தானே. குந்தி வந்து அத்தை மாதிரி தானே கிருஷ்ணருக்கு. ஸோ அத்தை பிள்ளைகள் தானே இந்த பாண்டவாள். அதனால சஹஜ நிபத்த சேதசா, ரொம்ப வந்து ஒரு சஹஜஸ்ச அசௌ ஸ்நேகஸ்ச சஹஜ ஸ்நேகா, சஹஜ ஸ்நேகேன நிபத்தம் சேதா ஏஷாம் தே சஹஜ சேத நிபத்த சஹஜ நிபத்த சேதசா. இது வந்து நீங்க நகாக்கும் அட்ஜெக்டிவா போட்டுக்கலாம் சஷ்டியில போட்டுண்டு, சரியா? இல்லைன்னா சேதாகான்னு போட்டா விருஷ்ணயாக்கு வரும். இல்லைன்னா சகஜ நிபத்த சேதசா விருஷ்ணயா, சகஜமாகவே நம்ம கிட்ட ஒரு ஈடுபாடோடு இருக்கின்ற ஒரு மனசோடு இருக்கின்ற மனசினுடைய விருஷ்ணயா, அதை வச்சுட்டு இருக்கிற விருஷ்ணயா. மானபிருதாம் பிரதமே அப்படின்னா மானம் பிபர்த்தி இது மானபிருத் தேஷாம் மானபிருதாம், ரொம்ப அந்த செல்ஃப் எஸ்டீம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல பிரதமே அப்படின்னா பிரதானாகான்னு அர்த்தம், சிரேஷ்டாகான்னு அர்த்தம். ஸோ அந்த பிரதமே விஷ்ணயா, அந்த பிரதமஸ்தானத்தில் இருக்கின்ற அந்த விஷ்ணயா விஷ்ணயா பிரணதி பிரவணானு நக, அதாவது பிரணதிஷு பிரவணாக தானு. இந்த பிரணதிங்கிறது உங்களுக்கு லுட்டு மாதிரி லுட்டு பிரத்யம். ஸோ பிரணதிஷு பிரணதிஹி பிரணதி பிரணதயா பிரணதிஷு, ஸோ நமஸ்கரிக்க வேண்டிய அவர்களிடத்தில் பிரவணாக அப்படின்னா பிரணதி என்ன சொல்றது, அதை குறிச்சு இருக்கிற நாங்கள் பிரணதி பிரவணான்னு அந்த மாதிரி நமஸ்காரம் யார்கிட்ட பண்ணணும் அவர்களை நக, அப்படிப்பட்ட எங்களை நக விகாய. இந்த பிரவணானுங்கிறது த்விதியா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு, நகாங்கிறது நீங்க த்விதியா பகுவச்சனம் போட்டுக்கணும். ஸோ அப்ப வந்து சகஜ நிபத்த சேதசகாங்கிறது அதை உடைய விஷ்ணயகான்னு சேர்த்துக்கோங்க. வேற எப்படியும் அது சேர்க்க முடியாது, புரியுறதா? ஸோ பிரவணானுங்கிறது உங்களுக்கு நகாங்கிறது அகம் ஆவாமயம் மாமா ஆவாம்னோ அஸ்மான் நக, அதை எடுத்துக்கோங்க. ஸோ த்விதியா விபக்தி பகுவச்சனம். ஸோ பிரணதி பிரவணானு நக, யாரு நமஸ்கரிக்க வேண்டியவர்களோ அவர்களிடத்தில் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, பிரணாம பரானு, அந்த மாதிரி நமஸ்காரத்தை பண்ணணுங்கிறதுல ஈடுபாடு இருக்கின்ற நக எங்களை, இந்த விஷ்ணயக இந்த விஷ்ணி வம்சத்துல பிறந்த யாதவாக நக விகாய எங்களை விட்டுவிட்டு சுயோதனம் நம்மளை விட்டுட்டு சுயோதனம் இந்த துரியோதனனை சதான பிரணமந்தி, எப்பவுமே வந்து அவனோட வந்து அவங்க சைடு அவர் போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த விஷ்ணயாக எப்படி அப்படின்னா மானபிருதாம் பிரதமே விஷ்ணயாக, மானம் பிவர்த்தி மானபிருத். ஸோ அந்த மாதிரி மானபிருதாம் சிரேஷ்டா உத்தமாக பிரதானாக விஷ்ணயாக. ஸோ இங்க வந்து பிரதமேங்கிறது உங்களுக்கு பகுவச்சனத்துல வரணும், சரியா? பிரதமஹா பிரதமௌ பிரதமே மாதிரி வரும்னு நினைக்கிறேன், சர்வக சர்வௌ சர்வே மாதிரி. அப்படி இருந்தாதான் பிரதமே விஷ்ணயான்னு பகுவச்சனத்துல போய் அதுல உட்காரும். ஸோ சகஜ நிபத்த சேதசா விஷ்ணயா சேதாக சேதசௌ தேதசா. ஓகே, ஸோ அந்த மாதிரி சகஜ நிபத்த சேதசகாங்கிறது பகுவச்சனத்துல போட்டுட்டு நீங்க விஷ்ணயாக்கு அட்ஜெக்டிவா போட்டுக்கோங்க. ம்
மனாஹா மனசௌ மனசகான்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி சேதாஹா சேதசௌ சேதசஹா அப்படின்னு பிரதமா விபக்தி பகுவச்சனம் போட்டுண்டு சகஜ நிபத்த சேதசஹா விஷ்ணயः மானபிருதாம் பிரதமே விஷ்ணயः பிரணதி பிரவணான்னு நக, அது கிளீனா வந்துருத்து அவளுக்கு அப்ஜெக்டிவ் பாண்டவர்களுக்கு, நக எங்களை விகாய விட்டு விட்டு சுயோதனம் சதா ந பிரவந்தி சர்வதா ந பிரணமந்தின்னு அர்த்தம். இந்த மாதிரி எங்க கிட்ட ஒரு இந்த சுபாவத்தோட இருக்கிற அவர்கள் எப்பவுமே வந்து ஏன் அப்படின்னா விஷ்ணயாக பாண்டவாக அவ ரெண்டு பேருக்குள்ள நைசர்கிகமாக நிசர்கபூதமாக நேச்சுரலி ஒரு ஸ்நேகம் இருக்கு அப்படிங்கிறதுனால அத அத விட்டுட்டு இந்த சுயோதனனுக்கு அந்த பிரணாம பக்ஷபாதாவா நான் சங்கனியா அந்த சைடு அவ போயிடுவா அப்படின்னு ஒரு சங்காவே நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற. சரியா? சோ வந்து பிரணதவு பிரவணான்னு போட்டுக்கோங்க, இல்லைன்னா பிரணதீஷு பிரவணான்னு போட்டுக்கோங்க, எது வேணாலும் ஓகே. சரியா இருக்கா? ஆ? ம். அதான். சோ பிரணதி பிரவணான்னு விஹாயனः சகஜ ஸ்நேக நிபத்த சேதசः பிரணமந்தி சதா சுயோதனம் பிரணமந்தி சதா சுயோதனம் பிரதமே மானபிருதாம் ந விஷ்ணயா. சரியா இருக்கா? ஆ? இங்க வந்து சகஜ நிபத்த சேதசகால ஒரு விக்கிரவாக்கியம் இருக்கு, சமஸ்தபதம். சகஜாயதே இது சகஜः சகஜஸ்ச அசௌ ஸ்நேகஸ்ச சகஜ ஸ்நேகः சகஜ ஸ்நேகேன நிபத்தம் சேதः ஏஷாம் தே அப்படின்னு அவளுக்கு கொண்டு போய் முடியறது. சரியா? மானம் விவர்த்தி இது மானபிருத் தேஷாம் மானபிருதாம் ஷஷ்டி பகுவச்சனம். விஷ்ணயः விஷ்ணேஹே கோத்ராபத்தியம் புமாம்சः விஷ்ணயः. சரியா? பிரணதி பிரவணான்னு வந்து பிரணதௌ பிரவணான்னு போட்டுக்கோங்க. பிரணதிஷூனாலும் ஓகே. பிரணதௌ பிரவணாக தானு பிரணதி. சரியா இருக்கா? படிக்கிறேனா சுபஸ்ரீ? 18 இல்லையா? 17. 17. ஆமா. ஒரே நிமிஷம். ம். நான் ஸ்கிரீனை கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கேன், அது வர மாட்டேங்கிறது. பரவாயில்ல. வந்துட்டு சுஹൃத சகஜாஸ்ததேதரே ம். அதமேஷாம் ந விலங்கயந்தி ஏ வினயாதிவ யாபயந்தி தே திருதராஷ்டிராத்மஜம் ஆத்மசித்தையே. ஆமா, ஆத்மசித்தையே தன்னுடைய ஏதோ ஒரு செல்ஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டுக்கோசரம் திருதராஷ்டிர ஆத்மஜம் வினயாதிவ யாபயந்தி. அவ வந்து என்ன பண்றா அப்படின்னா, அதாவது ரெண்டு ரெண்டு டைப் ஆஃப் சொல்றா. ஏஷாம் விஷ்ணீனாம் ஏ சகஜாக சுஹൃதः ததா இதரே மதம் ந விலங்கயந்தி தே ஆத்மசித்தையே திருதராஷ்டிராத்மஜம் வினயாதிவ யாபயந்தி. ஸோ ஏஷாம் விஷ்ணீனாம் ஏ சகஜாக சுஹൃதः, யாரு வந்து இந்த விஷ்ணி இந்த யாதவர்களுக்கு சகஜாக ரொம்ப வந்து சகஜாத்தாக அந்த மாத்ரு பித்ரு பக்ஷாக அந்த ரூபமாக ஒரு ரிலேஷன்ஷிப் வருதோ அந்த மாதிரி சகஜாக சுஹൃதः அவா ஒரு பக்கம். ததா அதான் நம்மளாம் வச்சுக்கோங்க பாண்டவாக. இதரே மற்றவாள்லாம் இருப்பா இல்லையா, இந்த சகஜ சுஹൃதாகான்னு ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் விஷ்ணிக்கு இருப்பா. இதரேன்னு சில சகஜ சுஹൃதாவா இருக்க மாட்டா, ஆனா சுஹൃதா இருப்பா. அந்த மாதிரி இருக்க ததா இதரே மதம் ந விலங்கயந்தி தே இதரே ந விலங்க மதம். மதம்ங்கிறது இங்க கிருஷ்ணர்னுடைய அந்த விஷ்ணி குலத்தினுடைய அபிப்பிராயத்தை ஏன இதரேன விலங்கயந்தி அப்படி இருக்கின்ற தே ராஜானக அவளும் என்ன பண்றா அப்படின்னா ஆத்மசித்தையே திருதராஷ்டிராத்மஜம் வினயாதிவ யாபயந்தி. ஸோ அவளும் என்ன பண்றா அப்படின்னா வினயாதிவ அப்படின்னா வினயம் இருப்பது போல் அப்படின்னா தன்னுடைய கோபம் அகங்காரம் எல்லாத்தையும் அடக்கிண்டு அவ வந்து யாபயந்தினா சமயத்தை போக்குறா. புரியுறதா? எதுக்கு அப்படின்னா ஆத்மசித்தையே கூட இருக்கிற எல்லாரோடையும் சண்டை போட்டு இருக்க கூடாது, அதனால தனக்கு ஏதாவது இவாளோட சேர்ந்து இருக்கிறதுனால ஆத்மனஹா சித்திஹி ஆத்மசித்திஹி ஆத்மசித்தையே ஏதாவது இருக்குமான்னுட்டு திருதராஷ்டிர ஆத்மஜம். அதாவது திருதராஷ்டிர ஆத்மஜம்ங்கிறதுல சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா திருதம் ராஷ்டிரம் ஏன திருதராஷ்டிர. சரியா? அவனுக்கு ராஜ்யம் கொடுக்கவே இல்லை. பீஷ்மர் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு ராஜ்யம் வேண்டான்னுட்டு சபதம் பண்ணிட்டார். அடுத்தது என்ன அப்படின்னா இந்த மாதிரி விசித்திர வீரியன் செது போயிட்டான் சீக்கிரம். அதுக்கு அடுத்தது என்ன, இவா மூணு பேரும் மூணு வியாசரோட இதனால திருஷ்டினால பிறந்தா. அதுல இவனுக்கு கண்ணு போச்சு, அதனால இவனுக்கு வந்து ராஷ்டிரம் கொடுக்கவே இல்லை.
பாண்டு தான் ராஜ்யத்தை ஆண்டுட்டு இருந்தான். பாண்டுவனுடைய போராமத காலம் கிந்தம சாப வசாத்து அவனுக்கு அது போயிடுது. ஸோ அதனால இவன் வந்து திருதம் ராஷ்டிரம் ஏன அந்த ராஷ்டிரமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது பிகாஸ் டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் பீப்புள். புரியுறதா? அப்படி இருக்கின்ற திருதராஷ்டிர ஆத்மஜம், திருதராஷ்டிரஸ்ய ஆத்மஜாக ஆத்மனி ஜாயதே இது ஆத்மஜாக, திருதராஷ்டிரஸ்ய ஆத்மஜாக திருதராஷ்டிராத்மஜா துரியோதனனுக்கு போறது. ஆத்மஜம் அந்த துரியோதனனை சுயோதனனை வினயாதிவ யாபயந்தி ஆத்மசித்தையே தன்னுடைய செல்ஃப் மோட்டிவ்கோசரம் அவ வந்து இவன் கிட்ட வந்து பொழப்ப ஓட்டுறாளே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அஹ் புரியுறதா? அதாவது வினயேன கதம் குருராஜக வசிக்கிரியதேன்னு ஒரு கேள்வி வரலாம். இது சங்கா. சோ அதுக்குதான் திருதராஷ்டிர ஆத்மஜபதேன நிரஸ்யதே. அவன் வந்து ஜாத்தியந்தக திருதே ராஷ்டிரே ஜாதேன மயா திருதம் ராஷ்டிரம் இது. அத வந்து அப்பா எடுத்துட்டு இருந்த ராஜ்யத்தை இவன் வந்து என்ன தன்னுடைய பாகுபலத்தினால அவிஜிதானபி நிருபத்தின்னு இவன் என்னமோ ஒரு வெற்றி கொண்டது போல ஒரு எண்ணத்தோட இருக்கான். சோ அப்படி ஒரு அகங்காரத்துல இருக்கிற ஒத்தனை ஆத்மசித்தையே தன்னுடைய செல்ஃப் மோட்டிவ்கோசரம் இதரே தே ராஜானக ஏ விஷ்ணயः மதம் ந விலங்கயந்தி தே ராஜானக ஆத்மசித்தையே திருதராஷ்டிராத்மஜம் சுயோதனம் என்னது வினயாதிவ யாபயந்தி. புரியுறதா உங்களுக்கு? ஆ அப்போ இது இதரே வந்து மற்ற சகஜமான சுகிருதங்கள் அப்படிங்கிற மாதிரி இதரே சகஜாகா சுகிருதா அப்படி இல்லாம நீங்க இன்னும் தனியா சகஜாகா சுகிருதாக ஆ ததா வந்திருக்கிறதுனால இதரே ராஜானகன் ஆமா இதரே ராஜானகான் நம்ம அத்தியாகாரமா எடுத்துக்கிறோமா? இதரேங்கிறது சகஜ சுகிருதாகாங்கிறது பை நேச்சர் சுவாபாவிகமே நமக்கு ஒருத்தர் மேல வந்து ஒரு ஒரு மோட்டிவ்லெஸ் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ஒண்ணு. சரி, சிரிக்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு அண்டு துக்கத்துக்கு இந்த மாதிரி 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பா எல்லாருக்கும் இல்லையா? சில பேருக்கு 3 பேரும் ஒரே ஃப்ரெண்டில் 3 பேரும் கிடைப்பா. ஞானமாவும் பேசலாம், சிரிச்சும் பேசலாம், அழுதும் பேசலாம் அவகிட்ட. சரியா? அண்ட் இதெல்லாம் இந்த மாதிரி அமையறது எல்லாமே ஒரு மாதிரி சகஜ சித்தாகா சுகிருதாவா ஆயிடுவா. கிருத்திரிமாக சுகிருதகன் இருக்கானோ அந்நேச்சுரலி உன்னோட வந்து ஒட்டிக்கிறது டியூ டு சம் மோட்டிவ். இவாளோட நம்ம ஒட்டிண்டா நம்மளும் வந்து பூவோட சேர்ந்த Friends with சம்சர்காக benefits தோஷகுணாக மாதிரி. பவந்திங்கிற மாதிரி சேர்ந்து மலையேறிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல ததா சகஜேபிய ஈதரேன்னு அர்த்தம். அவ யாரு அப்படின்னா கிருத்திரிமாக சுகிருதக. புரியுறதா? அந்த வந்து சுகிருதல் இல்லாதவர்கள் சகஜ ஆமா சுகிருதாகள் இல்லாத. ஆமா. சோ அந்த அந்த அவ ஏஷாம் விருஷ்ணீனாம் இல்லனா சகஜானாம் சுகிருதாம் வா மதம் அபிப்பிராயம் ந விலங்கயந்தி ந விமத்தியா அதிக்கிராமந்தின்னு அர்த்தம். ஸோ அவ வந்து நாட் ஒன்லி விருஷ்ணியினுடைய வார்த்தைகள், ஈவன் த வேர்ட்ஸ் ஆஃப் பாண்டவாஸ்னு வச்சுக்கோங்க, அவளுடைய வார்த்தைகளையும் தாண்டாம இருப்பா. ஆனா வினயாதிதி ஹேதவ் பஞ்சமி அங்க வினயத்தை குறித்து அங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஆரோபித வினயகா. அவளுக்கு ஒன்றும் இவங்கிட்ட அடைஞ்சு இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஒன்றும் கிடையாது. ஆனா ஆத்மசித்தையே. புரியுறதா? புரியுறதா? ஆமா இல்ல படிக்கவா? தெரியும். இங்க வந்து விக்கிரவாக்கியம் ஒன்றும் கிடையாது. திருதராஷ்டிரா திருதம் ராஷ்டிரம் ஏன சக திருதராஷ்டிரः திருதராஷ்டிரஸ்ய ஆத்மஜः ஆத்மஜः ஆத்மனி ஜாயதே இதி ஆத்மஜः தம் ஆத்மஜம் ஆத்மனः சித்திஹி தஸ்மை ஆத்மசித்தயே. சரியா? விலங்கயந்தி சகஜாக ததா இதரே. அது வச்சுக்கோங்க. புரியுறதா உங்களுக்கு? இது ஏஷ்னாம் ரிஷ்ணீனாம் ஏ சகஜாக சுஹൃதः ததா இதரே மதம் ந விலங்கயந்தி தே ஆத்மசித்தையே திருதராஷ்டிராத்மஜம் வினயாதிவ யாபி. Just because they are putting salam to Suyodhanan, it doesn't mean that they are against Pandavaha and Vrishni. அப்படி கிடையாது. பட் அவன் ஏன் இன்னும் ஒட்டின்னு இருக்கா அப்படின்னா எல்லாரையும் இது பண்ண முடியாதோனோ. இப்போ இருக்கிற பார்ட்டியில ரூலிங் பார்ட்டிக்கு அகேன்ஸ்டா போனா அவ்வளவுதான் இல்லையா? அது எல்லா காலத்துலயும் அப்படிதானே. யார் ராஜ்ய பரிபாலனம் பண்றாளோ அவளுக்கு அகேன்ஸ்டா போனோம் அப்படின்னா அவ வந்து ஏதாவது ஒரு இடத்துல கையை வச்சிடுவா. இல்ல 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 எல்லாமே இது வந்து பொலிட்டிக்கலி பேசுற விஷயங்கள் தானே. இல்ல முகமது பின் துக்ளக் அந்த ஸ்டில் ரெலவெண்ட் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இதெல்லாம் ரெலவெண்ட் ஃபார் லைஃப் டைம்.
ஆமா. அது இந்த முத்ரா ராட்சசத்துல எனக்கு அந்த ஸ்லோகம் ஞாபகம் இல்லை. ஒரு ஸ்லோகம் வந்து வரும். எப்படி இந்த பாலிடிக்ஸ்ல இருக்கிறவா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நேத்து வரைக்கும் ரெண்டு பேரும் கீரி புள்ளையும் பாம்பு மாதிரி இருப்பா. இன்னைக்கு சடார்னு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவா. அது எப்படி அப்படின்னா, எப்படி பூர்வ ஜென்மத்துல நம்ம வந்து என்னவா இருந்தோங்கிற ஒரு ஸ்மரணையே நம்ம இல்லாம இந்த ஜென்மத்துல பிறக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நேத்து வரைக்கும் நம்ம என்ன அவ கிட்ட இருந்தோம். அது எவ்வளோ இட் இஸ் அப்ளைகபிள் ஈவன். Even now, yes. நான் அனுப்புறேன். ஐ மேட் அ ஸ்னிப்பட் ஆன் தட். நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். ஸோ அந்த அந்த மாதிரி பாலிடிக்ஸ்ல இருக்கிறவா உங்களுக்கு அப்படிதான். அந்த மாதிரி நீ இருக்கல, அடாப்ட் பண்ணிக்க தெரியல அப்படின்னா, They are not யூ ஆர் நாட் politicians ஃபிட் டு in சர்வைவ் இன் த politics. பாலிடிக்ஸ். சும்மா அவன் வந்து பண்ணிட்டானே, அன்னைக்கு செஞ்சுட்டானே அப்படின்னு நீ அதையே சொல்லிட்டு இருந்தேன்னா, நீ இருக்கிற இடத்துலயே இருப்ப, திருவாரூர் தேர் மாதிரி நகராம நின்னுட்டு இருப்ப. இல்ல அதான். நேத்தி கூட யாரோ தாவி இருக்கா இடம். ஆமா. மேல படிங்கோ. अभियो अभियोग इमान् महीभुजो भवता तस्य कृतः कृताविधेः கிருதாவதேஹே, प्रविघाट கிருத அவதேஹே. कृतावधेः ம். प्रविघाटयिता समुत्पतन् हरिदश्वः कमलाकरानिव. இது வந்து இந்த உபமாவா சொல்றார். இது ரொம்ப சொல்றது ஒரு மாதிரி. ஹரிதஸ்வகனா சூரியன் அர்த்தம். சரியா? அந்த மாதிரி ஹரிதஹா அஸ்வாஹா எஸ்ய, அஹ், அந்த சூரியனுடைய குதிரைகளுக்கு ஹரித்துன்னு பேரு. சரியா? ஹரிதஸ்வகனா சூரியஹா, சூரியனானவன் கமலாகாரான்னு சமுத்பதன் பிரவிகாட்டயதா, சமுத்பதன்னு சரி, பிரவிகாட்டயதா. ஸோ ஸோ வந்து என்ன அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு கிருதாவதேஹே தஸ்ய பவதா கிருதः அபியோகः ஈமான் மஹீபுஜः கமலாகார ஹரிதஸ்வः கமலாகாரான் இவ சமுத்பதன்னு பிரவிகாட்டயதா. ஸோ இங்க உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆஹ், அதாவது பிரவிகாட்டயதா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து லுட்டுல இருக்கு, லுட்ல காரத்துல இருக்கு. நிறைய லுட்டு பிரயோகம் வரும் இதுல. சரியா? ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ வந்து என்ன அப்படின்னா, நீ அவசரப்பட்டுண்டு கிருத அவதிகி, இந்த தஸ்ய கிருதாவதேகங்கிறது சஷ்டியில இருக்கு. இட் குவாலிஃபைஸ் தஸ்ய. அந்த தஸ்ய யாருக்கு போறதுன்னா துரியோதனஸ்ய, சுயோதனஸ்ய. அவன் வந்து ஹி ஹஸ் கெப்ட் அ டைம். அந்த டைமுக்கு வரைக்கும் நம்ம அட்டாக் பண்ணாம இருக்கிறது நல்லது. அந்த கிருதாவதேகே தஸ்ய அவனுடைய பவதா கிருதா அபியோகா, உன்னால் செய்யப்படுகின்ற அபியோகனா ஒரு ஒரு அட்டாக் அது. ஈமானு மஹீபுஜா, இப்ப மேல சொன்னேனே, இதரே இதரே ராஜானகனுட்டோ, அந்த ராஜாக்களையும் மஹீம் பிபர்த்தி புனக்தி இது மஹி புக், புக் புஜௌ புஜः பிரதமா விபக்தி பகுவச்சனம் ஆர் த்விதியா விபக்தி பகுவச்சனம். இமானு மஹிபுஜः, இந்த ராஜாக்களையும் என்ன அப்படின்னா சமுத்பதன்னு பிரவிகாட்டயதா, எல்லாரையும் கீழே தள்ளிட்டு அவளையும் வந்து உடைக்கிற மாதிரி, விகட்டனம்னாலே பிளக்கிறதுன்னு அர்த்தம், பேத்தடிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த அந்த அவளையும் அஹ், பிளந்து போடுறது போல ஆயிடும் நீ பண்ற இந்த அபியோக. நீ பண்ற பவதாகிருதா அபியோக ஈமானு மஹீபுஜः சமுத்பதன்னு பிரவிகாட்டயதா, கீழே விழுந்து, கீழே தள்ளி விழுந்து, அதாவது அவைகள் வந்து என்ன சொல்றது, சமுத்பதன்னு அப்படின்னா உற்பத்தி அப்படின்னாலே கிளம்புறதுன்னு அர்த்தம். சரியா? மேல கிளம்புகின்ற சமயத்திலேயே பிரவிகாட்டயதா உடைக்கிற மாதிரி ஆயிடும். பிரதிகாட்ட ஈட்டா இருக்கா புக்லயும் அப்படிதான் இருக்கு. ஓகே, பிரவிகாட்ட இதாவா? பிரவிகாட்ட இதா, சாரி. பிரவிகாட்டயிதா, சாரி. என்ன எது போல அப்படின்னா, ஹரிதஸ்வகா கமலாகாரான்னு இவ. ஹரிதஸ்வகனா சூரியன். அந்த சூரியனானவன் என்ன அப்படின்னா, அந்த சூரியனானவன் சமுத்பதன்னு ஏவ, உதயம் ஆயிண்டே, கமலாகாரான்னு கமலத்தினுடைய சமூகம் அதனுடைய அந்த பெட்டல்ஸை எப்படி விரிக்கிறாரோ, விரிச்சு கீழே தள்ளுறாரோ, அந்த மாதிரி இது வந்து, இது பத்தி பயங்கர டிஸ்கஷன் இருக்கு. இது என்ன ஒரு கம்பாரிசன் அப்படின்னுட்டோ. சரியா? இந்த இடத்துல இந்த சமுத்பதன்னுங்கிறது அபியோகா, அபியோகா பவதா அபியோகா, அபியோகா தான் அங்க இதுவா இருக்கு, அஹ், கர்த்தாவா இருக்கு. அபி அபி அபியோகா பிரவிகாட்டயதா, அபியோக அபியோகா இமானு மஹிபுஜா பிரவிகாட்டயதா.
எது போல அப்படின்னா ஹரிதஸ்வஹ கமலாகாரானு சமுத்பதன்னு ஹரிதஸ்வஹ கமலாகாரானு பிரவிகாட்டயிதா இவ அங்க கொண்டு போய் அப்படி சேர்த்துக்கணும். புரியுறதா? ஸோ அபியோகா அப்படிங்கிறது அந்த அட்டாக்கு. ஓகேவா? ஸோ வந்து இங்க சமுத்பதன்னு அப்படிங்கிறது அபியோகத்துக்கும் போறது, ஹரிதஸ்வஹாக்கும் போறது. அபியோகா அப்படிங்கிறது அட்டாக்கு. அந்த அட்டாக்குங்கிறது எப்படி அப்படின்னா, நீ இது வரைக்கும் கம்முன்னு இருக்க, டகால்னு ரைஸ் ஆற. எப்படி? சூரியன் மாதிரி. சூரியன் அஸ்தமிச்சுடுத்து கார்த்தால எழுந்துக்கும் போது கீழேந்து தான் அதுவும் ரைஸ் ஆறுது. அது ரைஸ் ஆகிற சமயத்துல எப்படி வந்து கமலாகாரான்னு அந்த அந்த கமலாகாரான்னு சொல்லும்பொழுது அந்த கமலத்தினுடைய சமூகத்தை எப்படி சமுத்பதன்னு ஹரிதஸ்வக பிரவிகாட்டயதா, எப்படி ஹரிதஸ்வக பிளக்கிறதோ, அந்த பெட்டல்ஸை பிளந்து விடுறதோ, அதுபோல நீ பண்ற இந்த அபியோக, இந்த அபியோகமானது, இந்த ஃப்ரெஷ் அட்டாக்குன்னு எப்படி சமுத்பதன்னு அபியோக, மேல் கிளம்பி வருகின்ற இந்த அபியோக, இந்த அட்டாக் ஆனது ஈமானு மஹீபுஜா, இந்த ராஜாக்களை பிரவிகாட்டயதா, அவைகளை பழக்கிற முடியாது. ஸோ அதனால பொறுமைய கடைப்பிடி அப்படிங்கிறான். யூ வெயிட் ஃபார் த டைம். எல்லாத்துக்கும் அதான சொல்றா. பிரம்மா கிட்ட போய் பிரம்மஸ்துதியில படிச்சோம் இல்லையா? துரியால போய் வந்து தேவாள் எல்லாரும் பிரார்த்திக்கிறா, தாரகாசுரன் இந்த மாதிரி பண்றான்னு திக்பாலகர்களுடைய ஒத்தொத்தருக்கும் அவளுடைய ஆயுதமே வியர்த்தமா போயிட்டான். சரியா? அப்படி இருக்கிற அந்த மாதிரி என்ன அப்படின்னா, அந்த தாரகாசுரன் இந்த மாதிரி எல்லாம் படுத்துறான் எல்லாரையும் அப்படிங்கிறார். பிரம்மா சொல்றார் அந்த உச்சித காலத்துக்கு வெயிட் பண்ணுங்கிறார். பட் இந்திரனுக்கு அந்த உச்சித காலத்துக்கு வெயிட் பண்ற அளவுக்கு பொறுமை இல்லை. போறான், மன்மத்தனை கிளப்பி விடுறான். பினாக்க பாணிய கூட நான் வந்து அடிச்சிருவேன் அப்படியே அந்த மன்மத்தன் ஆஹா ஊஹோன்னு சொல்லிட்டு போறது பாவம். பஸ்மீகிருதா சக. ஸோ அந்த உச்சித காலத்துக்கு வெயிட் பண்ணாததுனால என்ன அப்படின்னா சகசா விததீத நியாக்கிரியா அவிவேக பரம் ஆபதாம் பதம் முதலே சொல்லிட்டார் அவர் இல்லையா? ஸோ அதனால இங்க என்ன கிருதாவதேகே தஸ்ய கிருதா அவதிஹி ஏன சக. சரியா? ஏன தஸ்ய துரியோதனனுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த துரியோதனனை கர்மணி ஷஷ்டி அங்க. ஸோ கிருதாவதேகே தஸ்ய அந்த வந்து செய்யப்பட்ட கிருதா அவதிஹி ஏன தஸ்ய துரியோதனஸ்ய பவதா கிருதா அபியோக, உன்னால் செய்யப்பட போகிற இந்த அபியோகம் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் அட்டாக். சரியா? சரியா? ஒரு அபியானம் அப்படிங்கிறது தான் அபியோகம். ஜேதவ்யம் பிரதி சேனையா அபியானம் அபியோக பவதா இது பிரசஸ்யதமேன தர்ம ஞான அனுவர்த்தினாது ஆ பிரசஸ்த ஒரே நிமிஷம் இருக்கும். இந்த வியாக்கியானத்துல சிலதெல்லாம் நல்லா இருக்கு. அதுக்கு தான் பவதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரசஸ்யதமேன தர்ம ஞான அனுவர்த்தினா துவயா, தர்மத்தையும் நியாயத்தையும் பின்படுத்திருக்கின்ற ஃபாலோ பண்ற உன்னால் என்ன அப்படின்னா இந்த அபியோகம் அப்படின்னா சபத்னாபியோகம், இது வந்து இந்த மாதிரி ஒரு அபியோகம் அப்படிங்கிறது காலம் அறியாம நீ செஞ்சுட்ட அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்படி வந்து அந்த சூரியனுடைய டகால்னு வர உதயமானது அந்த தாமரைகளினுடைய சமூகத்தை அதனுடைய பெட்டலை டபால்னு பிரிச்சு போட்டுருமோ, அந்த மாதிரி இங்க இருக்கிற இந்த ராஜாக்களினுடைய அஸ்மத் சந்நிகிதானு இந்த ராஜானக அவ ராஜ்யா இமானு பூபாலான்னு தார்மிகான்னு இத்தியர்த்தக, அவளை வந்து எல்லாரையும் இது பண்ணிடும், நம்ம கிட்டேந்து பிரிச்சு போட்டோம். புரியுதா? ம் அதான் சரியா இருக்கா அந்த ஸ்லோகம்? அபியோக இமானே ஈஸியா தான். மஹீபுஜः பவதா தஸ்ய கிருதः. ஸோ கிருதாவதேகே தஸ்யங்கிறது துரியோதனனுக்கு போறது. அந்த சமயத்தை ஒரு டைம் லிமிட்டை கிரியேட் பண்ண அவனை பவதா கிருதः அபியோக, உன்னால் செய்யப்பட போகின்ற இந்த அட்டாக் ஆனது சமுத்பதன்னு மேல் கிளம்பின அபியோக ஈமானு மஹீபுஜः பிரவிகாட்டயிதா, எது போல அப்படின்னா ஹரிதஸ்வஹ சமுத்பதன்னு ஹரிதஸ்வஹ கமலாகாரான்னு பிரவிகாட்டயிதா இவ. சரியா இருக்கா? உபமாலங்காரம் இங்க சரியா இருக்கா உங்களுக்கு? யூஸ்வலா சூரியன் வந்து தாமரை பூவா பூக்க வைக்கிறதுன்னா பாசிட்டிவ். ஆனா இது காலமில்லாத காலங்கிறதால ஆமா, நெகட்டிவ். நெகட்டிவ். அது வந்து ஏன் அந்த மாதிரி போட்டிருக்காருன்னு ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனை வந்து போட்டிருக்காரு. இல்ல அது அப்படி இல்ல. அந்த இலை ஒன்னொன்னா
பிரியறது பிரிஞ்சாதான் அது விரியும். சோ பிரியும் அந்த பிரியறதுக்கு தான் அது, முழுக்க பிரியறதுக்கு மலரச் தான் செய்யறதுக்கு கிடையாது. அந்த கரெக்ட். ஒரு பட் அவ எதழும் இல்ல இல்ல ஓப்பன் ஆறதுக்கு தான் அந்த அட்டாக் கரெக்ட். சொல்றாவா. பட் வந்து இமானு மஹி மஹி புஜஹா அவளை வந்து விகடயிதா அவன்கிட்ட இருந்து வெளியில அவகிட்ட இருந்து பிரியற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். நடுவுல சமூகமா அப்படி இருக்கிறது எடுத்துட்டா பிரிஞ்சு போயிடும். அப்படி நீங்க எடுத்துனுட்டேள் துரியோதனன் ம். கிட்டே இருந்து அவ பிரியறா அப்படின்னு நீங்க ஆஹ் அப்படி இல்ல எடுத்துனுட்டேள்னா இல்ல, அவளோட யூனிட்டியே பிரியறான்னு நான் எடுத்துக்க. அவ யூனிட்டி போயிடும். யாரோட யூனிட்டி? ஈவன் அவ இல்லாம ஒன்னாதானே இருப்பா அவளோட. கரெக்ட். அவ யூனிட்டி ம். போச்சுன்னா பாண்டவாளுக்கு அது பாசிட்டிவ் தானே. ஆமா, அதுதான் நானும் சொல்றேன். இல்ல சோ இல்ல அதுதான் ஆக்சுவலா மலர்ச்சி. அதான் பீமனுடைய அந்த கோவத்தை ராஜ்யத்தோட தான் மலர்ச்சி இல்லையா? இவளோட இல்ல ஆ, வெற்றியோட மலர்ச்சி இல்ல இல்ல அதுதான். இந்த நீங்க கான்டெக்ஸ்ட் வந்து பீமனுடைய கோவத்தை இவர் கண்ட்ரோல் பாயிண்ட் அவுட் பண்றது. பண்ணிட்டு இருக்காரு ஆமா ஆமா, யுதிஷ்டிரன். கரெக்ட். கண்ட்ரோல் அதனாலதான் பண்ணிக்கோன்னு. ஆ. பொறுத்து இருந்து நீ பண்ணேன்னா அந்த மலர்ச்சி நடக்கும். அப்படிதான் நான் இதை புரிஞ்சுண்டு எழுதினேன் எக்ஸாம்ல. ஓ ஓகே. எக்ஸாம்க்கு வந்துதான் ஞாபகம் இல்லை, நான் இதை படிக்கச்சே அப்படிதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் பொழுது இதே சொல்ற மாதிரி நெருடலா தான் இருந்தது. ம் பட் ம் அவர் வந்து மலர் பூவை வந்து சொல்லல, ஒரு ஒரு எதழும் அதுல இருந்து பிரிஞ்சு போகும் அப்படிங்கிற மாதிரி நான் அத மனசுல நிறுத்தினேன். ம். நான் வந்து என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா அந்த அவதியை தாண்டி அந்த டைம்க்கு அப்பாற்பட்டு அதுக்குள்ளேயே பிஃபோர் த டைம் ஆஹ் பண்ணிவிட்ட அப்படின்னா அது உனக்கு விபரீதமா வந்து முடியும். உன்னை சேர்ந்தவா கூட சொல்றேன். உன்னை விட்டுட்டு போயிடுவாங்கிற மாதிரி. புரியுறதா? ஓ அப்படி சொல்றேன். அப்படிதான் இங்க கொடுத்திருக்க அர்த்தமும். ஓ ஓகே ஓகே. இல்ல ஏன்னா இமான் அப்படின்னும் பொழுது அந்த இமான் வந்து ஆ, நான் அப்படிதான் எடுத்தேன். எனக்கு புரியும் அந்த அவ யூனிட்டி போயிடும் தான் நான் எடுத்துட்டேன். ஓகே. ம், ம். ஓ ஓ, வியாக்கியானம் வேற விதமா இருக்கா? ஆமா ஆமா. ஓகே. ம். அதாவது அந்த காலத்துக்குள்ள நீ வெளியில வந்தேனா அப்படிங்க அந்த அபியோகம் சொல்றா. ஆமா காலம் கடந்துங்கிறத விட. ஆமா. ஓகே. சரி, சரி. இப்படிதான் போட்டிருக்கு. அந்த கிருத்த அவதேய புரிஞ்சுக்கிற விதத்துல இருக்குன்னு ஆமா நினைக்கிறேன். ஆமா. உச்சித டைம்ல பண்ணிட்டேன்னா பூ மலர்ந்த மாதிரி பூ விரிஞ்சு விழ அப்பயும் உங்களுக்கு வந்து சூரியன் என்ன பூவை வந்து விரிச்சு தள்ளலையே. சூரியன் ஆமா ஆமா பூவை விரிக்கிறதுங்கிறது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் தானே. ஆமா ஆமா. ஸோ அதுதான் சரியா. கொஞ்சம் கிரார்த்தார்ஜுன் கொஞ்சம் இதுதான். ஸோ அபியோக இமான் மஹீபுஜோ பவதா தஸ்ய கிருதः கிருதாவதேஹே பிரவிகாட்டயிதா சமுத்பதன் ஹரிதஸ்வஹ கமலாகரானு இவ. அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த ஸ்லோகம். ம். அஹ், उपजापसहान् विलङ्घयन् स विधाता नृपतीन् महोद्धतः सहतेन जनोऽप्यधः क्रियां किमु लोकाधिकधामराजकम् ஆமா लोकाधिकधामराजकम्. ஆமா. அதாவது ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா மதத்தினால உத்தத்தமாக இருக்கிற அந்த ராஜா அந்த துரியோதனன் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மத்த ராஜாக்களை தாண்டி உபஜாபா சகானு விதாத்தாங்கிறது திருப்பி உங்களுக்கு விதா லுட்டு இங்கேயும் தாத்தா தாத்தாரோ தாத்தாரஹன்னு வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா உபஜாப சகானு. ஸோ உபஜாபகன பேதக அந்த பேதானு பேத யோக்கியானு சகானுனா யோக்கியானு உபஜாப பேத யோக்கியானு விதாத்தா. இந்த மாதிரி மதத்தினால உத்தத்தம் ரொம்ப கர்வத்தோட இருக்கின்ற அந்த சுயோதனக நிருபதின்னு அந்த ராஜாக்களை விலங்கையன்னு அவளை வந்து ஒரு மாதிரி அவமானப்படுத்திண்டு என்ன அப்படின்னா ஆஹ் உபஜாபஸ்ய சகானு உபஜாப சகானு பேத யோக்கியானு விதாத்தா. இந்த மாதிரி பேதத்துக்கு யோக்கியமாக ஒரு பேதம் வர மாதிரி செஞ்சுட்டானே. ஆனால் ஃபியூச்சர்ல வரப்போறது ஜனக அப்படி அதக்கிரியாம் ந சகதே கிமு லோகாதிக தாம ராஜகம் கிமு. சாதாரண லோகத்துல போறவா ரோட்ல எத்தனை நடந்துட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு அவமானம் வந்துருதுனாலே அதக கிரியாம்னா அபமானம்னு அர்த்தம். அதகன கீழே கிரியானா ஒரு வியாபாரம். ஸோ அதக கிரியாம் ந சகதே ஜனக ந சகதே அதக கிரியாம் ந சகதே கிமு லோகாதிக தாம ராஜகம். ஸோ லோகேபியா அதிகம் தாம. ஸோ எல்லாத்த விடையும் ஒரு லோகோத்தர தேஜஸ்ன்னு அர்த்தம். லோகோத்தர தாமனா உங்களுக்கு தேஜஸ் தானே. வந்தே விருந்தா வனச்சரம்
வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம படிச்சோம் இல்லையா, அந்த தேஜஸ். ஸோ லோகேபியா அதிகம் தாம யஸ்ய, அப்படி இருக்கின்ற அந்த ராஜகம், தாமதாமனி தாமானி தாம தாமனி தாமானி. ஸோ லோகாதிக தாம ராஜகம்க்கு அட்ஜெக்டிவா போறது. லோகேபியா அதிகம் தாம அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு ஒரு பிரசஸ்தமான லோகோத்தர தேஜஸோட இருக்கின்ற ராஜாக்களுக்கு இப்படி சாதாரண ஜனமே அவமானத்தை தாங்க மாட்டான் அப்படின்னா, இந்த துரியோதனன் தன்னோட திமிருனால மதம் பிடிச்சி இந்த ராஜாக்களை அவமானப்படுத்தினானா, அவமானப்படுத்தி விலங்கையன்னுங்கிறது அவனுக்கு போறது. மதோத்ததா சகா, அந்த விலங்கையன்னு நிருபத்தின்னு ராஜாக்களை, அந்த ராஜாக்களை எப்படி உபஜாப சகானு விதாதா, அவளுக்குள்ள அந்த ஒரு பேத யோக்கியானா அவன் அந்த நிருபதிகளை வந்து செஞ்சுடுவான். அப்படி என்ன ஆகும் அப்படின்னா, ஜனகாபி அதக கிரியதாம் ந சகதே, சாதாரண ஜனங்கள் கூட லோகத்துல அவமானத்தை தாங்க மாட்டான். ஸோ லோகாதிக தாம ராஜகம் கிமு, லோகத்து ரொம்ப வந்து ஒரு லோகோத்தர தேஜஸோட இருக்கின்ற ராஜாக்கள் இவனுடைய அவமானத்தை தாங்கணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்தானே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி அவளும் வெளில வந்துடுவான். புரியுறதா? மதோத்ததா, மதேன உத்ததா மதோத்ததா, சஹாக்கு போறது அது. விலங்கையன்னும் உங்களுக்கு வந்து சஹாக்கு தான் வருது. ஸோ சஹா மதோத்ததா நிருபத்தின்னு விலங்கையன்னு. அந்த நிருபத்தினுக்கு வந்து என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா உபஜாப சஹான்னு நிருபத்தின்னு, விலங்கையன்னு சஹா விதாத்தா. இந்த மாதிரி உபஜாப சஹான்னு விதாத்தா செய்து கொண்டிருக்கின்ற சஹா. ஜனஹா அப்பி அதக, அவன் விதாத்தா, அவன் சஹா விதாத்தா, அவன் செய்து விடுவான். சரியா? அது ஒரு சென்டென்ஸோட முடிச்சிருங்கோ. இது வந்து ஜென்ரலைஸ் ஸ்டேட்மெண்ட். ஜனஹாபி அதக கிரியதாம் ந சகதே, அதக கிரியாம் ந சகதே, சாதாரண ஜனங்கள் அப்பி அதக கிரியாம், அதகன கீழ்த்தனமான ஒரு காரியத்தைன்னு வச்சுக்கோங்க, அவமானத்தை, ந சகதே கிமு லோகாதிக தாம ராஜகம் கிமு லோகேபியா அதிகம் தாம எஸ்ய. சரியா? சரியா இருக்கா? அடுத்தது असमापितकृत्यसम्पदां हतवेगं विनयेन तावता प्रभवन्ति अभिमानशालिनां मदमुत्तम्भयितुं विभूतयः. ஸோ வந்து என்ன அப்படின்னா, அதாவது அபிமானசாலினா, அபிமானம் சாலந்தே இது அபிமானசாலி. சரியா? ஸோ அபிமானேன சாலந்தே தே அபிமானசாலினா, தேஷாம் அபிமானசாலினாம். அந்த அபிமானத்தை நாளேதான் அவ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா காமிச்சிக்கிறா. அப்படி இருக்கின்ற அவர்கள், அவளுக்கு வேற என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா அசமாபித கிருத்திய சம்பதாம். கிருத்தியம்னா கர்த்தும் யோக்கியம் கிருத்தியம். அந்த கிருத்திய சம்பதாம் அப்படின்னா சமாபிதம்னா முடிக்கப்பட்ட, கிருத்தியானாம் சம்பதா அந்த செய்ய வேண்டிய காரியத்தினுடைய ஒரு 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 சமூகம்னு ஒரு ஒரு பஞ்சுன்னு வச்சுக்கோங்க, இவ்வளவு பண்ணணும்னு. அந்த சமாபிதாக கிருத்தியானாம் சம்பதா எய்ஹிதே, யார் ஒருத்தரால இந்த செய்யப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் முடிக்கப்பட்டதோ தே, ந சமாபிதாக கிருத்தியானாம் சம்பதா எய்ஹிதே தேஷாம் அசமாபித கிருத்திய சம்பதாம்னு கொண்டு போய் சேர்க்கணும். இது ரெண்டுமே அசமாபித கிருத்திய சம்பதாம் அபிமானசாலினா. அந்த அபிமானசாலினாம்க்கு ஃபர்தரா இன்னொரு அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, எவன் ஒருவனால் செய்யப்பட வேண்டிய காரியங்களினுடைய அந்த மொத்தம் செய்யப்படவில்லையோ அப்படி இருக்கின்ற அபிமானேன சாலதே, காரியத்தை முடிக்கிறது இல்ல, ஆனா நான் அப்படி ஆகும் இப்படி ஆகும் அப்படின்னு ஆரம்ப சூராக கருதாட்சிணாத்தியாக மாதிரி அபிமானேன சாலந்தே தே அபிமானசாலினா தாலினக தேஷாம் அவர்களுடைய என்ன விபூதயா, இந்த மாதிரி காரியத்தை முடிக்காம இருக்கிறவா, அதுக்கப்புறம் கர்வத்தோட இருக்கிற அவர்களுடைய விபூதினா அவளுடைய சம்பத்து, அந்த வெல்த் இருக்கு பாரு. விபூதய தாவதா வினயேன ஹதவேகம் மதம் உத்தம்பயுத்தும் பிரபவந்தி. ஸோ தன்னுடைய அந்த அதாவது தன்னுடைய ஒரு அந்த அந்த விபூதியானது ஒருத்த வந்து வினயத்தோட இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அந்த விபூதி அவன்கிட்ட இருக்கிற அந்த சொத்துங்கிறது என்ன அப்படின்னா ஹதவேகம் மதம். ஸோ கொல்லப்பட்ட அந்த அடக்கப்பட்ட அந்த வேகத்தோடு இருக்கின்ற அந்த மதத்தை உத்தம்பயுதும் ஃபர்தரா ஃபிளேர் அப் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, அவைகள் வந்து அந்த விபூதையா பிரபவந்தி, அந்த விபூதிகள் அவளுடைய அந்த வெல்த் ஆனது அதுல பிரதம காரிய பூதமாக இருக்கு.
புரியுறதா? ஸோ விபூதயோட தான் உங்களுக்கு பிரபவந்திங்கிற கிரியாபதம் சேர்றது. யாருடைய எந்த விபூதயா அப்படின்னா, யாருடைய விபூதயா அப்படின்னா, அசமாபித கிருத்திய சம்பதாம் அபிமானசாலீனாம் விபூதயா, எவர் ஒருவர்களாக எடுத்துக்கொள்ளப்பட்ட காரியமானது முடிக்கப்படவில்லையோ, அபிமானசாலினாம், அபிமானத்தினால ஒரு கர்வத்தோட இருக்கின்ற அவர்களுடைய, ரெண்டுமே சஷ்டி பகுவச்சனத்துல இருக்கு, அவர்களுடைய விபூதயா, அந்த சொத்தானது தாவதா வினயேன, ஏதோ அவகிட்ட கொஞ்சம் நஞ்சம் ஒட்டுன்னு இருக்கு ஒரு வினயம், அந்த வினயத்தினால ஹதவேகம் மதம், அந்த வேகமானது குறைக்கப்பட வேண்டும்னு நினைக்கிறா. சரியா? அதாவது அஹ், அஹ், அதாவது யாருடைய ஒரு வேகமானது குறைக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட ஹதவேகம் மதம். ஒருத்தருடைய வேகத்தை குறைக்கிறது அப்படின்னா என்ன சொல்றது, அஹ், அஹ், யாருடைய அந்த அப்படிப்பட்ட அவளுடைய வேகத்தையும் அதை அடக்கிறது அந்த மதம். இட் கோஸ் as an adjective ஃபார் மதம். சரியா? அஹ், அஹ், அதான். சரி. தாவதா வினயனங்கிறது வினயனுக்கு போறது. தாவதா வினயன ஹதவேகம் மதம், குறைக்கப்பட்ட வேகம், வேகத்தோடு இருக்கின்ற அந்த மதம், அதை உத்தம்பயித்தும் ஃபர்தரா இன்னும் என்ன அப்படின்னா, அதை வந்து ஜாஸ்தி பண்றதுக்கு பிரபவந்தி விபூதய பிரபவந்தி. சரியா? வினயத்தினால குறைக்கப்பட்ட அந்த மதத்தை இந்த விபூதியானது ஜாஸ்தி பண்றது. புரியுறதா உங்களுக்கு? வினயேன அவளுக்கு ஏதோ ஒரு வினயம் எப்பயோ வந்துடுறது ஒரு வினயம், அந்த வினயத்தினால ஹதவேகம் மதம், குறைக்கப்பட்ட அந்த மதத்தை, அந்த அரகன்ஸை உத்தம்பயித்தும், அதை இன்னும் ஃபர்தரா ஜாஸ்தி பண்றது எது, அதுக்கு பிரயத்தனம் எது பண்றதுன்னா இந்த விபூத்தைய. இவாள்கிட்ட இருக்கிற யாருனுடைய விபூதய அப்படின்னா, அசமாபித கிருத்திய சம்பதாம் அபிமானசாலினாம் விபூதய, தன்னுடைய காரியத்தை முடுக்காம இருக்கின்ற அபிமானவந்தக, அதோட இருக்கின்ற அவளுடைய விபூதய அப்படிங்கிறது என்ன பண்றது அப்படின்னா, இந்த மாதிரி எப்பயோ ட்ரேஸ்ஃபுல்லா தெரியற அந்த வினய ஸ்வபாவத்தினால மதத்தினுடைய ஹதம், வேகமானது ஹதம் குறைக்கப்பட்டது. ஆனா அப்படிப்பட்ட மதத்தை உத்தம்பயித்தும் விபூதயா பிரபவந்தி. சரியா இருக்கா? சரியா இருக்கா உங்களுக்கு? இங்க உத்து ஸ்தாங்கிறது தான் தாத்து. அங்க அங்க வந்து உங்களுக்கு உதஸ்தாஸ்தம்போகோ அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால அந்த சகாரம் வந்து தாவா போய் அப்புறம் தகாரஸ்ய லோபம் வந்துடும், உத்தம்பயித்தும் அப்படின்னு ரூபம் வந்துடும். சரியா? சரியா இருக்கா? அதான் அசமாபித கிருத்திய சம்பதாம் ஹதவேகம் வினயேன தாவதா பிரபவந்தி அபிமானசாலினாம் மதம் உத்தம்பயித்தும் விபூதயா. நிறுத்திக்கலாமா?